நாளைக்கு நான் வந்து ஃப்ரீயாக வரேன். உங்கள் சிஸ்டரை கரெக்டாக போட்டு நான் இது கிடையாது செட்டியாக இருந்தாலும் வச்சுக்கணும்ல. இப்போ நைட்டு முட்டையை சாப்பிட்றாரு, பயிரை சாப்பிட்றாரு, கேஸ் மாதிரி ஏறிக்கிறது. ஆமாம், இதில் ஏறி நின்றுக்கிறது. இதுக்கு நெஞ்சுக்கு ஒன்றா அடைச்சிக்கிறது. மூச்சு விட முடியல, சரிங்க ஐயா. வாய் திறக்க முடியலை, வாய் திறக்க முடியல, குளிஞ்சிட்டு நிமிர முடியலை, நிமிர முடியல, படுக்க முடியலை. அந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுறாரு இவர். அந்த இடத்த நம்ம சரி பண்ணுறோம். சரிங்க ஐயா. சரி பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இவர் கையை வந்து லேசாக தூக்கி கீழே விட்டுக்கிட்டே இருக்கணும். மூக்குல காற்றை இழுத்து வாயில் விட்டுக்கிட்டே இருக்கணும். கையை தூக்கி விட சொல்லணும். மூக்கு தூக்கிக்கிட்டே இருக்கணும். மூக்கில் வாயில் கையை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். மூச்சு நல்லா ஈர்த்து விடணும். விடும் போது இங்கே பாருங்க, குத்தி விடணும். குத்தி விட்டு அந்த கேஸ் வந்து இந்த முதுகுக்கு வந்து நெஞ்சில் பிடிச்சிருக்கிறது, முதுகில் பிடிச்சிக்கிறது போகும். இப்போ இதற்கு வந்து என்ன செய்யணும்னா, அந்த இழுத்து விட்டுறாரு. இந்த கையை நல்லா விடுங்க, இந்த கையை விடுங்க, வாயில் இழுத்து மூக்கில் விடுங்க. இந்த நல்லா விடுங்க. இந்த பட்டாக்கு சைடாக நடு முதுகிலிருந்து மேல் பக்கமாக குத்தி செல்லவும். குத்தி செல்லவும் வச்சுக்காங்க. இப்போ நல்லா எப்போ போல் மூச்சு விடுற மாதிரி விடுங்க. நல்லா மூச்சு ஈர்த்து விடுங்க. எப்படி இருக்குன்னு கேளுங்க. எப்படிங்க இருக்கு? ஃப்ரீயாக இருக்கா? நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. எப்படி கண்ணெல்லாம் ஓப்பன் ஆகுது. கண்ணெல்லாம் ஐயோ கண்ணே நல்லா தெரிஞ்சுன்றாரு. அது எப்படி அப்படி இருக்குல்ல, இங்கே பாருங்க. அப்படியே வச்சுட்டு இங்கே ஷோல்டர் கையில் வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் கையில் வச்சுக்கோங்க. அந்த நம்ம கட்டுன சென்ட்ரு பாயிண்ட், இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை முதுகு முட்டியை வச்சுக்கணும். இங்கே பாருங்க. ரெண்டு கையால் ஷோல்டர் ஆமாம், இதை பிடிச்சிக்கோங்க. ஒரு ஒரே மேலுக்கு ஏற்றணும். ஏற்றின மணிக்கு அங்கே மட்டக்க நேரம் அடி திங்க பாருங்க. யூஸ் பண்ணி போடுங்க. ஐயா பெரியா பாருங்க. இங்கே பாருங்க. ரெண்டு சைடு கொஞ்சம் பக்கம் சாட்சி பண்ணுங்க. முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்துடுங்க. ஓகே. மூக்கு எடுத்தாலும் நம்ம எடுத்த வந்துகிட்டே இருக்கோம். நீங்கள் எடுத்த வராது. இப்போ இவருக்கு பாரு உடம்புல குறைஞ்ச மாதிரி எந்திரிச்சு நடந்து நடந்து பாருங்க. உடனே ஃப்ரீயாக பாருங்க. எத்தனை நேரம் வெயிட்லெஸ் ஆன மாதிரி பாருங்க. கைகால் அசைக்குதா? இவர் தானே அப்போ ஆசைப்பட்டாரு, செஞ்சு